அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்ஃபர்ட்டான லஞ்ச் பார்க்கலாமா இன்னைக்கு? ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை வச்சு விட்டுட்டேன். நல்லா சுருக்குன்னு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் வேலை வந்து ஈஸியாக முடியணும். அப்போ தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மலைப்பூண்டை நல்லா இடிச்சிட்டு வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 10 நல்ல பழமான தக்காளியாக எடுத்துட்டு அரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ எப்பவும் போல தான் எண்ணெயில கடுகுளுத்தம் பருப்பு, இடிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு பூண்டை நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் போட்டு அது வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுடலாம். இது நல்லா சுண்டி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கேரட் பீன்ஸ் இருந்துச்சு, அதனால அதை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுவுமே எப்பவும் போலதான் கடுகுளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வெந்து வந்துடும். தக்காளி சட்னி நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வந்துருச்சு. மண்சட்டியில் இன்னும் விட்டோம் அப்படின்னா நல்லாவே திக்காகும். இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதான் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடும். இந்த திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தாளிச்சிக்கலாம். எப்பவும் போல தான் கடுகுளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு தேங்காய் பூ போட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த ரெசிபிலாம் யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள் அண்ட் ஃபில்லிங்கான லஞ்ச் மெனு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.